லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதார் பேசுறேன். நிறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஷாப் வீடியோ வந்து நம்ம சாட்டர்டே தான் சார் போடுவோம். வண்டி பாருங்க. நிறைய வண்டிங்க இருந்தது. நம்ம கிட்ட ஒரு 30 வண்டிங்க இருந்தது. எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வெறும் 13 வண்டி தான் இருக்கு. அதனால அந்த வண்டி வரைக்கும் போடுற வீடியோ பாருங்க. எந்த வண்டி தேவைன்னாலும் ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். கால் பண்ணி முழு டீட்டெயில் கேட்டுக்கின்னு அப்புறமா பாருங்க. நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர். ஸ்விஃப்ட் டிசைர்லயே இது ஒரு கீ சரண்டர் ஓன் போர்டு வைத்து எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் லைவ் இருக்கும். இது ஒரு 2013 மாடல் டீசல் வேரியன்ட். தேர்ட் ஓனர் கண்டிஷன் சார். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க, வெறும் 2,40,000 கேட்டிருக்காங்க. நீங்க கிட்ட வாங்க, நெகஷியபிள் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி SH4. மாருதி SH4 டீசல் சார். இது டீசல். அதாவது இது வந்து ஃபுல் ஆக்ஷன் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாம் வரக்கூடிய வண்டி. இது ஒரு ஃபுல் ஆக்ஷன் வண்டி. 2011 மாடலு டீசல் வேரியன்ட், செகண்ட் ஓனர் சார். ஏர் பேக் டைப் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க, 2,10,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி 2,05,000 கொடுத்துருக்கிறாரு. நீங்க வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். மாருதி ஷிஃப்ட் விடிஐ. விடிஐலே வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு சார். டீசல் வேரியன்ட். டீசலு 2008 மாடல். எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் லைவ்ல உள்ள வண்டி. செகண்ட் ஓனரு. டயர் பாயிண்ட் எல்லாம் ஆவரேஜ் ஒரு 50% இருக்கும். ஏசி மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,80 கேட்டிருக்காங்க. கிட்ட வந்து பார்க்கணுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai i20. Hyundaiல i20 இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல். அதாவது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கி எல்லாமே வரக்கூடிய வண்டி. டச் ஸ்கிரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமராவிலேருந்து எல்லாமே இருக்கும். இன்ஜின் நாய்ஸ் பக்கம் இருக்கும். ஏசி பக்கம் இருக்கும். இதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கியர் மட்டும் 7 கியர் வரும். ரிவர்ஸோட சேர்த்து 7 கியர்ஸ் வரும். வண்டி வந்து தெளிவான இன்ஜின் தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க, 2,10,000 ஃபிக்ஸடே கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. டீசல் வேரியன்ட். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற டிசைர் பாருங்க சார். நம்ம பார்க்குற வண்டி டிசைர். மாருதி டிசைர் 2014. எஃப்சி பார்த்தோம்னா 2029 10ஆம் மாதம் வரைக்கும் லைவ் இருக்குது. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன். இது டீசல் வேரியன்ட். ஏசி, பவர் ஸ்டேரிங் வண்டி. ஏசி எல்லாம் தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, வெறும் 2,60,000 கேட்டிருக்காரு. வந்து பாருங்க நேரில். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Santro சார். சாண்ட்ரோலே 2006 மாடல், 7 ரிஜிஸ்ட்ரேஷனு. எஃப்சி பார்த்தோம்னா 2028 8ஆம் மாதம் வரைக்கும் லைவ். ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர் போட்டிருக்காங்க. பேக் ரெண்டு ஆவரேஜ் ஒரு 50% இருக்கும். ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி. சாண்ட்ரோ ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ டைப் சார். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ டைப்பு. அதாவது இது வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி சார். ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க, வெறும் 95,000 பவர் விண்டோ வரும் சார் இந்த வண்டியில. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார். மாருதி வேகனார்ல 2006 மாடல் சார். 2006 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் பண்ணக்கூடிய வண்டி. இது வேலூர் ஆர்டிஓ. ஓனர் பார்த்தோம்னா ஃபோர்த் ஓனரு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க, வெறும் 68,000 தான். நேரில் வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா சார். டாடா இண்டிகாவில் 2015 மாடல். 2015 மாடலு. ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி. டயர் பாயிண்ட் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் 2 டயர் நியூ பிராண்டு. பேக் ரெண்டுமே ஒரு 60% இருக்கும். இன்ஜின் டிடிஐ இன்ஜின். டீசல் வண்டி. நல்லா தெளிவான வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற பிரைஸ் பாருங்க, 1,25,000 கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறாரு. நேரில் வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி. மாருதி ஆம்னி 2008 மாடல். எல்பிஜி வித் பெட்ரோல். எல்பிஜிலையும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. எஃப்சி மட்டும் லைவ் பண்ணும் சார். இந்த வண்டிக்கு எஃப்சி மட்டும் லைவ் பண்ணும். ஓனர் பார்த்தோம்னா செகண்ட் ஓனரு. வண்டி வந்து தெளிவான வண்டி தான். ஃபுல் பெயிண்டிங் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே கொண்டு போய் நேம் டிரான்ஸ்ஃபர் எஃப்சி கட்டலாம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,15,000 கேட்டிருக்காங்க. இது வந்து கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வர்ஷா சார். வர்ஷா. மாருதி வர்ஷா 7 சீட்டர். நிறைய கஸ்டமர் வந்து 7 சீட்டர்ல ஸ்கூல் ட்ரிப் அந்த மாதிரி ஓட்டுறது கேட்டீங்க. இந்த வண்டி ரெடியா இருக்கு சார். இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணணும். 2003 மாடல் பெட்ரோல் வேரியன்ட். பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி வந்து தெளிவா இருக்கும். வண்டி எடுத்தா ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணா போதும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க, வெறும் 78,000 ஃபைனலா கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதியில வேகனார் சார். வேகனார்லேயே வந்து இது டைப் 3 பாருங்க. 2013 மாடல். ஓனர் பார்த்தோம்னா தேர்ட் ஓனர்ல இருக்குது சார். இன்ஜின் நாய்ஸ் பக்கம் இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் 4மே பவர் விண்டோ டைப்.
அதாவது லேட்டஸ்ட் டைப்பு 4மே பவர் விண்டோ வரக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாருங்க 250 கேட்டு 240 ஃபைனலா குடுக்கலாம்னு சொல்லிக்கிறாரு. கிட்ட வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி வேகனார்ல 2008 மாடல். எஃப்சி 28 வரைக்கும் லைவ் செகண்ட் ஓனர் கண்டிஷனுங்க சார். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1,35,000 கேட்குறாங்க. நேர்ல வந்து பாருங்க சார். ஆல்டோ 2011 மாடல். ஓனர் பார்த்தோம்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து பாருங்க எப்படி இருக்கும்? புது வண்டி மாரி இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங் வண்டி சார். இது ஏசி பவர் ஸ்டீரிங் வண்டி. தெளிவான வண்டி. இதுக்கு எஃப்சி பார்த்தோம்னா 2026 வரைக்கும் லைவ்ல உள்ள வண்டி. இன்ஜின் நாய்ஸ் பக்காவா இருக்கும். ஏசி எல்லாமே பக்காவா இருக்கும். டயர் எல்லாமே ஆவரேஜா ஒரு 60% இருக்கும். வண்டி எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1,50,000 கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க ஒரு சின்ன நெகோஷியபிள்ல கிடைக்கும். அதுக்கு முன் அதுக்கடுத்தது நெறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஷாப் வீடியோ போடுறேன் சார். நம்மகிட்ட போன வீக்ல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வெஹிக்கிள் இருந்தது. இப்ப எல்லா வண்டியுமே சோல்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 வெஹிக்கிள் தான் இருக்கு இப்போதைக்கு. நம்ம வந்து வண்டிங்க கேட்டிருக்கோம். கஸ்டமர் என்ட்லயும் சரி, டீலர்கிட்டயும் வண்டிங்க கேட்டிருக்கோம். வண்டிங்க எல்லாமே வரணும். திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வண்டிக்கு நமக்கு வர வேண்டியது இருக்கு சார். நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தினமும் ஒரு புதிய வண்டி வீடியோ அப்டேட் இருந்துட்டே இருக்கும். இந்த வண்டியில எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம கிட்ட டைரக்ட்டா பேசிட்டு நீங்க நேர்ல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. ஆற்காடு டூ சோளிங்கருக்கு போற வழியில ஜம்புவலம் கூட்டம் சார் நம்ம லொகேஷனு. நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி தெளிவான வண்டிங்க, நெறைய வண்டிங்க நம்மகிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட 30 வண்டிங்க இருந்தது. எல்லாமே தினமும் 1, 2ன்னு சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு கம்மியா இருக்கு. திங்கட்கிழமை நமக்கு நெறைய வண்டிங்க வரணும் சார் கேட்டிருக்கேன். தொடர்ச்சியா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தினமும் நல்ல வண்டிகள பார்த்து எடுக்கலாம். ரேட்டு ரொம்ப ரொம்ப மிகவும் குறைவா தான் குடுத்துட்டு இருக்கேன். நன்றி.